வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரதர் HL-L2321D பிரிண்டருக்கு பார்த்தீங்கன்னா டோனர் ரீஃபில் பண்ண போகிறோம். இந்த பிரதர் பிரிண்டரோட கேட்ரிட்ஜ் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TN2365L. பிரதர் பிரிண்டர் மட்டும் இல்லை, மற்ற எந்த பிராண்ட் பிரிண்டர் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கேட்ரிட்ஜின் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாடல் நம்பர் மட்டும் கிடையாது, அந்த கேட்ரிட்ஜுடைய வடிவம், சைஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இதே பிரதர் பிராண்டோட DCP-L2541 பிரிண்டருடைய கேட்ரிட்ஜ் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த கேட்ரிட்ஜுடைய வடிவம், சைஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பிரதர் பிரிண்டர் மட்டும் இல்லை, மற்ற எந்த பிராண்ட் பிரிண்டர் எடுத்துக்கிட்டாலும், அதாவது HP, கெனானு, எப்சானு, கியோசெரா, பிரதர் இந்த மாதிரி எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரிண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ரிட்ஜை இன்னொரு பிரிண்டரில் கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, ஒரு பிரிண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ரிட்ஜோடைய வடிவம், சைஸு வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு பிரிண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ரிட்ஜோடைய வடிவம், சைஸு வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு பிரிண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ரிட்ஜை இன்னொரு பிரிண்டரில் பயன்படுத்த முடியாதோ, அது போலவே ஒரு பிரிண்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டோனர் பவுடரை இன்னொரு பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. உங்கள் பிரிண்டருக்கு எப்படி சரியான டோனர் பவுடரை வாங்கிறது? கடைக்கு போயிட்டு நீங்கள் பயன்படுத்துகிற பிரிண்டருடைய பிராண்ட் நேம், மாடல் நேம் சொன்னீங்கன்னா கடைக்காரர் உங்களுக்கு சரியான டோனர் பவுடரை கொடுப்பாரு. பிரிண்டருடைய பிராண்ட் நேம், மாடல் நேம் சொல்லியும் அவருக்கு புரியலைன்னா நீங்கள் பயன்படுத்துகிற பிரிண்டரில் இருக்கக்கூடிய கேட்ரிட்ஜின் மாடல் நம்பரை சொன்னீங்க அப்படின்னாலும் கடைக்காரர் உங்களுக்கு சரியான டோனர் பவுடரை கொடுப்பாரு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டோனர் பவுடர் சரியானது தானா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டோனர் பவுடர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்டரின் பிராண்ட் நேம், மாடல் நேம் மற்றும் கேட்ரிட்ஜின் மாடல் நேம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வைத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டோனர் பவுடர் சரியானது தானா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்முடைய பிரிண்டரில் என்ன மாடல் நம்பர் இருக்கக்கூடிய கேட்ரிட்ஜை பயன்படுத்துகிறோம், நம்முடைய பிரிண்டரில் பயன்படுத்தக்கூடிய கேட்ரிட்ஜை மற்ற பிரிண்டரில் பயன்படுத்த முடியாது, மற்ற பிரிண்டரில் பயன்படுத்தக்கூடிய கேட்ரிட்ஜை நம்முடைய பிரிண்டரில் பயன்படுத்த முடியாது, நம்முடைய பிரிண்டருக்கு எப்படி சரியான டோனர் பவுடர் வாங்குறது, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இனி எப்படி கேட்ரிட்ஜுக்கு டோனர் ரீஃபில் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்முடைய பிரிண்டரில் இருக்கக்கூடிய கேட்ரிட்ஜை வெளியில் எடுக்கணும். நம்முடைய பிரிண்டரில் இருக்கக்கூடிய கேட்ரிட்ஜை வெளியில் எடுக்கிறதுக்கு பிரிண்டருடைய முன்பக்கத்தில் நம்முடைய கையை வச்சு வெளிப்புறமாக இழுக்கும்போது அந்த முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்களுடைய கையை இந்த மாதிரி பிரிண்டரோட முன்பக்கத்தில் வச்சு வெளியில் இழுக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய கேட்ரிட்ஜை நம்மளால் பார்க்க முடியும். கேட்ரிட்ஜ் மேலே கையை வச்சு இந்த மாதிரி வெளிப்புறமாக இழுக்கும்போது கேட்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். கேட்ரிட்ஜ் வெளியில் வந்ததுக்கப்புறமா கேட்ரிட்ஜோட மேற்புறத்தில் ஒரு க்ரீன் கலர் லாக் இருக்கும். அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அமுத்தும் போது கேட்ரிட்ஜ் மட்டும் தனியாக வெளியில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்ரிட்ஜ் தனியாக வெளியில் வரும். வெளியில் வந்த கேட்ரிட்ஜை இந்த மாதிரி நம்ம தனியாக உருவி எடுத்துக்கலாம். வெளியில் வந்த கேட்ரிட்ஜை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். கேட்ரிட்ஜை ஓரமாக வச்சதுக்கப்புறமா கேட்ரிட்ஜில் டோனர் ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டோனர் ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவ், ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவ், ஒரு வேஸ்ட்டு கிளாத்து, ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு A3 சீட்டு. ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரை பயன்படுத்தி கேட்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஸ்க்ரூஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவ் எதுக்காகனா,
ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய லாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவ் தேவைப்படும். ப்ரஷ் மற்றும் கிளாத் எதுக்காகனா ஒரு சில இடத்துல டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ப்ரஷ்ஷையும் கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். A3 சீட் எதுக்காகனா நம்ம ரீஃபில்லிங் பண்ணுறப்ப நிறைய பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே சிந்தும். அப்படி பவுடர்ஸ் கீழே சிந்தாமல் இருக்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம A3 சீட் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவோம். கேட்ரிட்ஜை A3 சீட்டு மேலே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா கேட்ரிட்ஜின் கியர் அசம்பிள் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கேப்பை இந்த மாதிரி வெளியில் இழுத்தீங்கன்னா இந்த கேப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரும். அது மேலே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா தொலைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கியர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உருவி வெளியில் எடுங்க. ஒவ்வொரு கியர்ஸும் எப்படி அசம்பிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மறந்தாப்படி எப்படி லாக் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா சிரமப்படுவீங்க. அதனால் இந்த கேப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கியர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒவ்வொரு கியராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அசம்பிள் பண்ணுறப்ப அது சரியாக லாக் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கியர் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அந்த கியர்ஸ்க்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணுவோம். மைனஸ் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி எல்லா பக்கத்துலேயும் அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக தள்ளி விடுங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமா அந்த கேப்பை பிடிச்சி வெளியில் இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். பார்த்திங்கன்னா வெளியில் வந்துருச்சு தான் அந்த கேப்பு. இந்த கேப் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்த டோனர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொட்டணும். டோனரை கேட்ரிட்ஜுக்குள்ளே கொட்டும்போது வெளியில் சிந்தாமல் இருக்க டோனர் பவுடர் வாங்குகிற கடையிலேயே டோனர் பவுடர் கொட்டுறதுக்கு ஒரு புனல் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புனல் மாதிரி கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி எளிதாக பவுடரை கேட்ரிட்ஜுக்குள்ளே கொட்டி. நான் பர்ச்சேஸ் பண்ண டோனர் பாக்ஸ் இது தான். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி போட்டிருக்கிறேன்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நான் கேட்டு வாங்கின புனல். இந்த புனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டோனர் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேட்ரிட்ஜுடைய ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாய்ச்சோம் அப்படின்னாலே டோனர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சிந்தாமல் அந்த ஹோல்ஸுக்குள்ளே எளிமையாக கொட்ட ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம வந்து புனல் இல்லாமல் கொட்டும் போது நிறைய பவுடரை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொட்டிடுவோம். ஸோ அதனால் இந்த புனலை பயன்படுத்தி பவுடர் ரீஃபில்லிங் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவுடர் ரீஃபில்லிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த கியருக்கு அடியில் ஒரு கேப் இருந்து பார்த்திங்கன்னா அதை வெளியில் எடுத்தோம்ல அந்த கேப்பை அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு கியராக எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணணும். இந்த கியரை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அசம்பிள் பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாபுக்குள்ளே உட்காரும். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு கியராக அசம்பிள் பண்ணுறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கடிச்சிது அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உட்காரும். கியரை ரொட்டேட் பண்ணுறப்ப 2 கியரும் ரொட்டேட் ஆகும் ஒரே டைமில். அப்படி ஒரு கியரை ரொட்டேட் பண்ணுறப்ப இன்னொரு கியர் ரொட்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ண கியரை வந்து பார்த்திங்கன்னா தப்பான இடத்துல வச்சுருக்கிறோன்னு அர்த்தம். இதே மாதிரியே எல்லா கியரையும் அந்தந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் ஒரு கேப் இருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கேப்பு, அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா கியரையும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிட்டேன். எல்லா கியரையும் அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பிளாக் கலர் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு லாக் பண்ணுங்கள். வச்சு லாக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கியர் பாக்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்து இருந்ததில்ல முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அந்த 2 ஸ்க்ரூவையும் எடுத்து இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கேப் மேலே ஸ்க்ரூ இருந்துச்சுல்ல, அந்த 2 ஸ்க்ரூவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். அடுத்ததான் இந்த கேட்ரிட்ஜை கொண்டு போய் ட்ரம் யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ட்ரம் யூனிட்டை கொண்டு போய் நம்முடைய பிரிண்டரில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் டோரை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. கேட்ரிட்ஜை ட்ரம் யூனிட்டில் வச்சுட்டு ஒரு அழுத்துங்க. அதுக்கப்புறமா ட்ரம் யூனிட்டை கொண்டு போய் பிரிண்டரோட ஃப்ரண்ட் சைடில் வச்சு மெதுவாக உள்ளே தள்ளுங்க. ட்ரம் யூனிட் ஃபுல்லாக பிரிண்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா ஃப்ரண்ட் டோரை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். மெதுவாக க்ளோஸ் பண்ணுங்கள்.
ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகலை, ஏன்னா ட்ரம் யூனிட் இன்னுமே பிரிண்டரில் அப்புறமா ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் ஆயிரும். ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய பிரிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட பவர் கேபிளை ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா எரியுது. பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வரும்.